மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதாவது வாதம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. வாதத்தை சமநிலைப்படுத்தும் போது நம்ம உடல்ல பல பிரச்சனைகள் குணமாகுது. இதுல பார்த்தோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த வாதம் தொடர்பாக அதாவது பாரிசவாதம், அண்டவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு இந்த ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதுதான் அண்டவாதம், விரை வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரை வீக்கம் ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். இதுவே வாதம் வயிற்று பகுதியில அதிகமா சேரும் போதோ இல்ல யுட்ரஸ்ல கர்ப்பப்பை பகுதியில நமக்கு வாதம் சேரும் போதோ நமக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இந்த மாதிரி வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதனோட சேர்ந்து இந்த வாதம் அதிகமாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த பக்கவாதம், பேரலைசிஸ் அப்படின்னு சொல்ற பிரச்சனையும் நிறைய பேருக்கு வருது. இந்த பக்கவாதம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள், வாதம் எந்த இடத்தில் சேருதோ அதை பொறுத்து நமக்கு பாதிப்புகள் அதிகமாக வருது. ஒன்று, நரம்புகள் பற்றி வரும்போது வாதம் அதிகமாக வருது. மூட்டுகள் பற்றி வரும்போது வாதம் அதிகமாக வருது. இந்த மாதிரிதான் தசைகளை பற்றி வரும்போதும் வாதம் வரும். ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி வரும்போதும் வாதம் நமக்கு அதிகமாக அதற்கு ஏற்ற மாதிரியான நோய் நிலைகளை நமக்கு கொடுக்குது. இதுவே இதயத்தை பற்றி வரும்போது ருத்ரவாயு, ருத்ர ரோகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. முக்கியமாக இந்த சொரியாசிஸ் எல்லாம் சொல்றோம். இந்த சொரியாசிஸ் நாளடைவில் இந்த சொரியாசிஸ் இருக்கவங்களை பார்த்தா கரெக்டா சொல்லுவாங்க, ஒரு 5-6 வருடத்திற்கு பிறகு மூட்டுக்கள்ல அதிகமான வலி உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இது காலாஞ்சக வாதம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலாஞ்சக வாதம் ஏற்படுறதும் நிறைய பேருக்கு அந்த ரொம்ப வலி இருக்கிறத காட்டும். சோ கை, கால், விரல்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஷேப் மாறின மாதிரி இருக்கும். இதேதான் நம்ம சொல்ற மாதிரி சரவாங்கி, முடக்குவாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வாதம் அதிகமாகும் போது மூட்டுக்கள்ல நமக்கு பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதங்கள்ல நமக்கு வாதம் அதிகமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த வாதம் குறைவதற்கு சித்த மருத்துவத்தில் பேதி மருந்துகள் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கிறோம். விரேஷனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு நம்ம சொல்றோம். விரேஷனம் அப்படின்னா பேதி மருந்துகள். ஸோ அந்த பேதி மருந்துகள் எல்லாமே சரியா நம்ம எடுக்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்துகள் எடுக்கும்போது வாதம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு உடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த வாதம் என்ன செய்யுதுன்னா நரம்புகளை பற்றி வரும்போது நடுங்கிக்கிட்டே இருக்கும். கை கால்கள் நடுங்கிக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அதிகமான வாதம் நர்வ் எண்டிங்ஸ்ல வரும்போது சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி தோல்ல ஏற்படும். நியூரோஃபைப்ரோமா அப்படின்னு சொல்ற கண்டிஷன். இதுவுமே சித்த மருத்துவத்தில் வாதம் தொடர்பாக வரக்கூடியது. வாதம் நரம்புகளை பற்றி வரும்போது வரக்கூடியதுன்னு சொல்றோம். இதுவே மூட்டுகள் பற்றி வருது அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி சொல்றோம். சோ அப்ப மூட்டுக்கள்லயும் இந்த மாதிரி வாத நோய்கள் ஏற்பட்டு நம்மளுடைய உடல் இயக்கங்களை பாதிக்குது அப்படின்னா தான் இது பேரலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது செயல்பாடு, உடலோட ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பகுதியே நமக்கு செயல்படாமல் இருக்கிறது பக்கவாதம். ஏதாவது ஒரு பக்கம் உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாதம் குடல் பகுதியில சேர்ந்தாலும் நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குது. இந்த மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, மூலம் சார்ந்தோ இல்ல பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு அதிகமாக ஏற்படுது. அப்ப பொதுவாக இந்த வாதத்தை குறைப்பதற்கு நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. பேசிக்கா இது தைல வகைகளை நம்ம பயன்படுத்துறோம். இந்த தைல வகைகள் முக்கியமா இப்ப நம்ம பார்க்க போற ஒரு தைல வகை நம்ம உடல்ல தலையில இருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை குணமாக்குது அப்படின்னு சொல்லலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதுக்கப்புறம் தசைகள் தொடர்பான பிரச்சனைகளை குணமாக்குது. மூட்டுக்கள் தொடர்பான வலிகள் இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விடமுட்டி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சித்த மருந்தகங்கள்ல கேட்டாலே கொடுப்பாங்க விடமுட்டி தைலம். இந்த தைலத்தை நம்ம காலை இரவு 2 நேரமும் வெளிப்பிரயோகமாக எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பேர் நம்ம பார்ப்போம், நீங்க சிகிச்சைகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, முக்கியமா இந்த பேரலைசிஸ் தொடர்பான சிகிச்சைகளை நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆயில் அப்ளிகேஷன் நம்ம உடல்ல பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சன்லைட்ல இருக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சன்லைட்ல இருக்கும்போது நல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். இந்த ஆயில நம்ம உடல்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சன்லைட்ல இருக்கும்போது அப்சார்ப்ஷன் நல்லாவே நடக்கும். அந்த அப்சார்ப்ஷன் நல்லா நடக்க நம்ம உடல்ல அந்த ஆயில் நல்லா
டீப்பா பெனிட்ரேட் ஆகி இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கும். அதே மாதிரிதான் வெந்நீர்ல குளிக்கும் போதும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். இப்போ பார்த்தோம்னா இந்த குதிகால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள், கால்கள்ல வந்து வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இருக்குனாலும் இந்த விடமுட்டி தைலத்தை பயன்படுத்தலாம். இதுக்கு முக்கியமாக நிலக்கடம்பு ஒரு மெயின் மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த தைலத்திற்கு சேரக்கூடியது நிலக்கடம்பு. இந்த நிலக்கடம்பு பார்த்தோம்னா இந்த மூலிகைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலே வாதத்தை வந்து குறைக்கக்கூடியதுதான். அடுத்தது வெள்ளை எருக்கு. எருக்குலயே வந்து பார்த்தோம்னா வெண்மை நிறத்துல இருக்கும். ஸோ இந்த வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய வெள்ளை எருக்கத்தோட இலைகள், அதுல இருந்து பால் நமக்கு கிடைச்சாலும் அந்த பாலை நம்ம வந்து பயன்படுத்தலாம். தனியா எருக்கம்பாலை பயன்படுத்திய எருக்கம்பால் தைலம்னு ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. அதுவுமே இந்த வாதம், பல நாட்களாக இருக்கக்கூடிய கட்டிகள், இதை வந்து குறைப்பதற்கு நமக்கு பயன்படுது. சோ இந்த வெள்ளை எருகை நம்ம பயன்படுத்த போறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இதற்கு சிறுநாகப்பூ பயன்படுது. சிறுநாகப்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல பல நோய்களை குணமாக்குவதற்கு சிறுநாகப்பூ பயன்படுது. ஒதியம் பட்டை, இந்த ஒதியம் பட்டை எக்ஸலண்டா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஒதியம் பட்டை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அக்ரஹாரம், இது வந்து ஒரு காரமான, அதாவது நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு, நரம்புகளை தூண்டுவதற்கு இந்த அக்ரஹாரம் நமக்கு பயன்படுது. கடுக்காய் பூ சேருது. இந்த கடுக்காய் பூ அப்படின்னு சொல்லும்போது கடுக்காய் மரத்திலிருந்து மொத்தமே நமக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது. தோற்பு சக்தி இருக்கிறதுனால தசைகளையும் நரம்புகளையும் இது வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பற்படாகம், இந்த மூலிகை பற்படாகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல பல பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. உடல்ல அதிகமான வலி, காய்ச்சல் இருக்கு அப்படின்னா இந்த பற்படாக மூலிகை நமக்கு பயன்படுது. இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்து செய்யக்கூடியதுதான் இந்த விடமுட்டி தைலம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆயில். ஏன்னா ரொம்ப நாளா நமக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, இது வந்து கிரேட் 1 கிரேட் 2 ரொம்ப எனக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் ட்ரை ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வெளிப்பிரயோகமாக இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னலா இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஓட்டணும் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு மஞ்சள் பற்று நம்ம போடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த கட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுவே வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா வெயின் வந்து கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்கும், பல்ஜி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது. ரத்தம் தேங்க தேங்க என்ன ஆகுனா அல்சர் நிறைய பேருக்கு வரும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த விடமுட்டி தைலம் பயன்படுது. டோட்டலா நிறைய பேருக்கு இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கும். கழுத்து பகுதியில எலும்புகள் வந்து தேய்மானம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் ஆகுது, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு. அதே மாதிரி செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்ற கண்டிஷன், இந்த கண்டிஷன் எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு இது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விடமுட்டி தைலம். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது. நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வாதம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய நோய்களுக்கு சிறந்தது தைல வகைகள் தான். முதல்ல நம்ம வந்து இன்டர்னலா உள்ளுக்கு வந்து தைலம் குடிச்சாலும் சரி, வெளிப்பிரயோகமாக தைலங்களை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதும் வாதம் நமக்கு நல்லாவே குறையும். முக்கியமாக இந்த அண்டவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய ஹைட்ரோசில் மாதிரி பிரச்சனைகள் குணமாவதற்கும் இந்த விடமுட்டி தைலம் நமக்கு பயன்படுது. இந்த விடமுட்டி தைலம் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருந்தகங்கள்லயே இருக்கும். வாங்கிட்டு வந்து லேசா ஹீட் பண்ணி நம்ம நோய்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடங்கள்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.